வணக்கம். இன்று நடக்கிற யுத்தத்தைப் பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். மிகப்பெரிய கொடுமை. தொடர்ந்து இது நான் சென்ற தடவையும் கதைச்சிருந்திருக்கலாம். தயவுசெய்து நீங்கள் முடிந்த வரைக்கும் மற்றவருக்கு அனுப்பி உதவி செய்யுங்க. அடுத்தது இப்ப இந்த கட்டாரில் இந்த கேஸ் நிலையம் எரிகிறது. உண்மையில இது பெரிய ஒரு அழிவு தான். தொடர்ந்து இதுதான் நடக்கப் போகுது. பெருந்தொகை மக்களும் இறக்கப் போயினம் காலப்போக்கில். இது பெரிய ஒரு துன்பமான மிக கவலையானது. இது குறிப்பாக இதுக்கு தீர்வு தேடணும்னு சொன்னால் அந்த 3 நாடுகளும் நான் முதல் சொன்ன மாதிரி ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் ஒரு கூட்டு சேர்ந்து இதை கண்டித்து உடனடியாக யுத்தத்தை நிறுத்தும்படி அவைகள் கட்டளையிடணும். அந்த பலம் இந்த 3 நாடுகளுக்கும் தான் இருக்குது. இதில் குறிப்பாக இந்தியா வந்து சீனாவோட மிகவும் நட்புக்கு போகணும், நட்பாக சேரணும். ரெண்டும் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ரெண்டும் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு 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 உலக சமாதானத்துக்காக பாடுபடுவார்களாக இருந்தால் உலகம் அவர்கள் பக்கம் செவிமடுக்கும். இப்போ தாக்குற நாடுகளும் இந்த 2 நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நிறைய தங்கி இருக்கிறோம். எனவே அவர்களும் இறங்கி வருவார்கள், இந்த யுத்தத்தை நிறுத்துவார்கள். இப்படியான தீர்வு தான் இருக்கிறது. இது இந்த தமிழ் துறை இந்த பேராசிரியர்கள், உலக பேராசிரியர்கள், தத்துவார்த்த பேராசிரியர் ஒன்று சேர்ந்து இந்த சீனா இந்த நாடுகளோடு சேர்ந்து இணைஞ்சு கதைக்கோணும். அல்லது பொதுவிலையாவது ஒரு கிழமைக்கு தொடர்ச்சியாக கதைச்சி இந்த போரை நிறுத்த முன் வர வேண்டும். அல்லது மிகப்பெரிய அழிவில் ஈழ நாடுகள் எல்லாமே கஷ்டமான எண்ணவளம் இல்லாத நாடுகள் அழிவு பாதையில் போக இருக்கிறது. இது உண்டு. அடுத்தது வந்து இலங்கையில் வந்து நான் முதலும் சொன்னபடியாக திருப்பியும் இருக்கா சொல்கிறேன். இப்போ இந்த மோட்டார் சைக்கிள்காரரும் ஓட்டோக்காரரும் கார்காரரும் எப்படி பெட்ரோல் அடிக்க போயினோம்? ஏன் போயினோம்? என்னத்துக்கு போயினோம்? பெட்ரோல் டீசல் காணாது, இப்போ வர இல்லை. விலை கூட விற்றாலும் நாங்கள் வாங்கக்கூடாது, வாங்காமல் இருக்கணும். வாங்காமல் இருந்து உங்களோட வேலை இடத்துக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் போகலாம். பஸ் இறக்குமதி செய்திருக்கு. இப்போ 200 பஸ்ஸுக்கிட்ட வந்திருக்கு. இப்போ மேலும் பஸ்ஸை இறக்குமதி செய்யலாம் இந்தியாவிலேருந்து. அப்போ நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் இந்த இன்னொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு நீங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட தேவையில்லை, கார் ஓட தேவையில்லை, ஓட்டோ ஓட தேவையில்லை, எல்லோரும் பஸ்ஸில் போகலாம். அப்படின்னு சொன்னால் உடனே மிச்ச பிடிக்கலாம். இது நான் முந்தி வாகன இறக்குமதி இந்த தேவையில்லாத வாகன இறக்குமதி நேரத்திலே ஒரு நாளைக்கு சும்மா குறைஞ்சது 1 லிட்டர் ஊற்றினா கூட இலங்கையில் நிற்கிற வாகனங்களுக்கு 30 லட்சம் லிட்டர் வீணாக போய்க்கணும் இருந்தது. அப்போ ரெக்டருக்கும் லொரிக்கும் ஜிடிபி பஸ் 3க்கும் தான் டீசல் பெட்ரோல் கொடுக்கணும். இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குற ஒரு விஷயம். இப்போ எனவே வந்து பெட்ரோல் செட்டுகள் வந்து இந்த 3 வாகனங்களுக்கும் நீங்கள் பெட்ரோலை அடிக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்யணும்? அதால் எனக்கு ஒன்றும் விளங்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பஸ்ஸில் போக வேண்டிய தூரத்துக்கு என்னத்துக்கு மோட்டார் சைக்கிளும் காரும் ஓட்டோவும் பிடிக்கணும்ன்ட்டு நான் விளங்கல. லொரிக்கு தேவை, பஸ்ஸுக்கு தேவை, டிராக்டருக்கு தேவை. நான் முதலில் சொன்னதை மீண்டும் இதில் சொல்கிறேன். இதை நீங்கள் பொறுமையுடன் ஒரு 3 மாதத்துக்கு கடைப்பிடிக்கணும். வீணான இப்போ உற்பத்திக்கு தேவையானதை இந்த உற்பத்திக்கு உறவில்லாத வாகனங்களுக்கு வீணாக போய் கொண்டிருக்கு. இதையும் சொல்கிறேன். இன்னொரு கருத்தையும் இதில் கூறுறேன். இந்த இது வந்து கொஞ்சம் அப்பாற்பட்டது. அதாவது பெருந்தொகை இராணுவத்துக்கு செலவுன்னு சொல்லுவார்கள். இராணுவத்துக்கு ஒரு செலவும் இல்லை. இப்போ அடிக்கிற நாடு அமெரிக்காவுக்கு எத்தனையோ மில்லியார்டன் பணம் போயிட்டுன்னு சொல்கிறார்கள். அப்படி பார்க்கல. அது விற்கிற விலையில் வச்சு தான் அந்த பெறுமதி பார்க்கப்படும். அந்த அவைகள் தயாரித்த விமானமாக இருக்கலாம், மற்றும் இராணுவ தளவாடங்கள் வந்து குண்டுகளாக இருக்கலாம். மற்ற நாட்டுக்கு விற்கிற விலையில் தான் அதனுடைய பெருமானம். மற்றும்படி வேலையில்லா திண்டாட்டத்தில் லட்சக்கணக்கானவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலேயோ இந்த நாட்டிலேயோ இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயோ. அப்போ அவர்களை கொண்டு வச்சு ஏற்றுமதி செய்கிற ஒரு பொருள்னு சொன்னால் அங்கத்தைய மூலக்கூறு ஒரு சில மூலக்கூறுகளை வெளிநாட்டில் வாங்கலாம். அதுதான் காசொலிய. மற்றபடி உற்பத்தி செலவு வந்து அந்த மனித சக்தி வந்து அதுக்கு வீணாக செலவழிக்கப்படுவது உண்டு. அது வேலையில்லா திண்டாட்டமாக மக்கள் இருக்கிற வழியாக அவர்கள் தான் அந்த ரொக்கெட்டை செய்கிறார்கள். அந்த இராணுவத்துக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு சாப்பாடு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏற்கனவே. அப்போ அவர்கள் மூலம் அதுகளை செய்து அந்த உற்பத்திகளை பெருக்கிக்கொள்ள பெரிய செலவுண்டு இல்லை. விற்கிற பணத்தை வச்சு நாங்கள் பார்க்க இயலாது. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ரொக்கெட் அந்த காலத்திலே சொல்கிறேன். நான் வானொலிகள் இருந்த காலத்திலேயே சொல்கிறேன். நான் என்னென்னா
இப்ப ராக்கெட் நாசா விஞ்ஞானி ஒரு ராக்கெட் அனுப்புதுண்டா அதுக்கும் செலவில்ல. எத்தனையோ கோடி அனுப்பினோம் அது கோடி அல்ல. ஏனென்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு வேற வேலை இல்ல. அவர்கள் அல்லது வீட்லான்ட்டு இருந்து சும்மா இருந்து சாப்பிடணும். அப்ப அவர்கள் அந்த அறிவை அறிஞ்சு அதுக்குள்ள போய் தன்றான். அதுக்கான மூலக்கூறுகள், அதுக்கான உதிரி பாகங்கள் எல்லாமே பூமியில இருந்து தான் எடுக்கிறது. அலுமினியமா இருக்கலாம் மற்றும் கனிய வளங்கள் எல்லாரும் அது பூமியிலிருந்து எடுக்கிறது. அதை எடுத்து அந்த வேலை இல்லாம இருக்கிறத பயன்படுத்திட்டு மேல விடுறோம். அதுக்கு அங்க செலவு வரும். அப்படி நீங்க பார்க்கலாம். இது புதிய முறை. இது ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தரும் கதைச்சத நான் கேள்விப்படவில்லை. நீங்க அத யோசிங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்போ நாங்கள் அந்த காலத்தில ஈட்டி, அம்பு, கல்லுகளால சண்டை பிடிச்ச காலத்தில, அ ஒரு குடும்பத்தில ம் ஒரு குடும்பத்தில 10 பிள்ளைகள் இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த 10 பிள்ளைகளோட இடத்துல ஒரு மலை இருக்கு, பாறை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பாறையில கல்ல எடுத்து எடுத்து விற்கிறது. 100 ரூபாக்கோ ஒரு சின்ன அந்த காலத்து காசுக்கு நாங்க விற்கிறோம்னு வைங்க. 1000 கல்லு விற்கிறோம். ஆனா அந்த 1000 கல்லுக்கான காசு வரும். மற்றும்படி அந்த வேலை இல்லாம இருக்கிற புள்ளைகள் பகுதி நேரமா அத உடைச்சு வீட்ல இருக்கிற கல்ல உடைச்சு அங்க யுத்தத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல எறிகிறோம். அப்ப அவருக்கு என்ன செலவு? ஒன்றும் இல்ல. இன்னொரு தடவ தாக்குறோம் அல்லது இன்னொரு சண்டைக்கு கொண்டு போறோம். அப்ப இவர் வேலை இல்லாம இருந்த நீங்க கல்ல உடைச்சீங்க, கொண்டு தாக்குறீங்க. அப்ப உங்க செலவு ஒன்றும் இல்ல. ம். அது மாதிரி தான் இந்த இராணுவ தளவாடம் செய்கிறது. ஏற்கனவே இராணுவத்தையும் வீட்ட விட்டு அந்த கணக்கு எடுக்கலாம். அப்படின்னா ஒரு இராணுவம் இல்லாம எல்லாரும் உற்பத்தியில ஈடுபடுகினோம்டா விவசாயத்தில. அவர்கள் இராணுவத்துக்காக போய் மனித சக்திய இராணுவ தளவாடத்துக்கு செலவழிப்பினோம்டா, அங்க அந்த செலவு வரும்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லாம இருக்கிற இராணுவம் இருக்குமெண்டா, அந்த இராணுவத்த கொண்டு வச்சு ஒரு ஒரு ஆயுதத்த செய்து ஏற்றுமதி கொண்டு போய் ஒரு யுத்தத்துக்கு பாவிக்கக்குள்ள இவைகளுக்கு அது செலவுண்டு வராது. அ அதான் ஆனா நாங்க செலவுண்டு அதுக்காக என்ன இவ்வளவு போகுதுன்னு சொல்றதுல ஒரு காரணமும் இல்ல. அதுக்காக கவலைப்பட தேவையில்ல. ஏனென்றா அது அவர்களுக்கு செலவு இல்ல அது. அது விக்கிற காசு நான் இப்ப சொன்ன மாதிரி விக்கிற பணத்தில வச்சு தான் நீங்க கணக்கு கூட்டி பார்த்து சொல்றீங்க. ஸோ இது நான் சுருக்கமா இந்த இந்த இலங்கையினுடைய பெட்ரோலை அடியாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்தேன் நான். மிகச் சுருக்கமாக இத முடிக்கிறேன். ம். எல்லாரும் மேற்கொண்டு நீங்க இனியாவது இடதுசாரி சிந்தனைய, மார்க்சிய சிந்தனைய உலகம் முழுக்க வளர்க்குறதுக்கு நீங்க பாடுபடுங்க. அப்படி நீங்க பாடுபடாம, அதுக்கான சிந்தனைய நீங்க கொமண்டில எழுதாமலும், ஊடகங்கள்ல கதைக்காமலும், ஊடகம் நடத்துறவர்கள் அந்த மார்க்சிய சிந்தனைக்கு வராம, இடதுசாரி சிந்தனைக்கு வராம, நீங்க ஒரு பிரயோசனமும் இல்ல. இந்த யுத்தத்துக்கு பிறகு நீங்க முற்றா மாறணும். இந்த உலகம் முழுவதும் மாறணும். இடதுசாரி சிந்தனைக்கு வரணும். எல்லா நாடுகளும் அமெரிக்கா உட்பட, இஸ்ரேல் உட்பட எல்லாருமே இடதுசாரி சிந்தனைக்கு வரைக்குள்ள இந்த யுத்தம் நிக்குது. உலகத்துல இனிமேல் யுத்தமே நடக்காது. அப்ப நீங்க இப்ப யுத்த உலகத்துக்குள்ள எப்படி குழந்தை பெறுவீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எல்லாம் சாகும், பட்டினியும், பசியும், யுத்தமும் அந்த 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 மனித குரோதங்களுக்குள்ள திருமணம் செய்து குழந்தை பெற்று, அந்த குழந்தை பிள்ளைய வளர்க்குறது. இது ஒரு உலகம் மிக மோசமா போகுது. நீங்க நீங்க பொறுப்புள்ள மனிதர்ன்னு சொன்னா, நீங்க நிறைய வாசிக்கோணும், சிந்திக்கோணும், இடதுசாரி மனிதனா வரணும், தட்டி கேட்கிற அளவுக்கு வரணும். பலம் அத தட்டி காட்டு போராட்டம் செய்து ரத்தம் சிந்தச் சொல்லி நான் சொல்லல. நீங்க வளருங்க. நீங்க இடதுசாரியா மாறுங்க. மார்க்சியத்த படியுங்க. அங்க தான் அறிவு இருக்கு. அதுக்கு கட்சி இருக்கு. வே உதிரியா மேடைகள்ல பேசினோமல்ல இப்ப இந்தியால, மேடை பேச்சாளர். அவர்கள் எந்த கட்சியை ஆதரிக்காம சும்மா பேசிக்கொண்டு இருக்காங்க. சும்மா பேசி அறிவுரைகளையும், சிந்தனையும், கருத்தையும் எடுத்து அங்க ஒரு பிரயோசனமும் இல்ல. அதெல்லாம் ஒரு இடத்துல குமியணும். அரசியலுக்குள்ள குமியணும். அரசியல்ல இடதுசாரி கட்சி இருக்கு. நல்ல வேளை அப்படி இருக்கு. 4 வலதுசாரி கட்சி மட்டும் இருக்கிற நாடு இல்ல உலகம். உலகத்துல இடதுசாரி கட்சிகள் இருக்கு. நல்ல வேளை இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்த நீங்க பாவிக்காம இருந்திருக்கிறீங்க. அ அது எந்த அராப் நாடுகள்ல எந்த நாட்டிலும் நீங்க அந்த கட்சிய உருவாக்கி, அந்த கட்சிய வாசிக்கோணும். அப்ப இதால தான் இந்த யுத்தம். இது ஏன் இந்த இந்த உண்மை தெரியாம இருக்கிறீங்கன்றது விளங்கல. ஏன் அது தெரியாம இருக்குன்டா எங்க காட்டுறீங்க இல்லைன்றது இந்த ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்கள்ல என்ன சொல்லினோம்? வெறும் செய்தி நமக்கு என்னத்துக்கு? பின்னுக்கு என் கருத்து சொல்லல. எப்படி வரணும்ன்றேன்னு சொல்றீங்க இல்ல. எப்படி வந்தா தீர்வுக்கு வரலாம் உலகம்ன்றத ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு அறிவு இல்ல. உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா, நீங்க அறிவுன்றத அத நீங்க சிந்திக்கலன்னு சொல்றேன்.
அப்ப அப்ப நீங்க நீங்க நிறைய வாசிக்கல, சிந்திக்கல, அப்படியே ஊடகத்த திறந்தாச்சு, செய்திய வாசிச்சாச்சு. செய்திய வாசிச்சு, அங்க அடிச்சான், இங்க அடிச்சான், இங்க அடிச்சான். அப்ப கேட்கிற மக்கள் அங்க அடிச்சான், அடிச்சான்ன்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப எங்க கொண்டு வரணும் இந்த மக்கள்? இந்த உலக மக்களால தான் இந்த யுத்தம் நடக்குது. உலக மக்களால தான் உலக மக்கள் அழியப் போறீங்க. நீங்க உலகம் முழுவதும் உள்ள நாடுகள்ல இந்த இது இப்ப உதாரணத்துக்கு பெரிய உலகத்துல பெரிய நாடு சனத்தொகை கொண்ட பெரிய நாடு இல்ல. சனத்தொகை கொண்ட நாடு இந்தியான்னு சொன்னா, இந்தியாவில இடதுசாரி கட்சி வந்துட்டுன்னு வைங்களேன் ஆட்சிக்கு, உடனே ஐக்கியமாகிரும் சீனாவோட, ரஷ்யாவோட. ரஷ்யால இடதுசாரி இல்ல. இருந்தாலும் அந்த அந்த பழைய அந்த 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 அதோட சேர்ந்த ஒரு கருத்துக்களோட தான் அது இருக்கு இன்றைக்கும். அப்ப கியூபா, நோர்த் கொரியா எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்கு வருவினம். அறிவும் அறிவும் ஒன்று சேரணும். அப்ப அறிவா வந்தா தானே ஒன்று சேரலாம். ஒருத்தன் அறிவும் அறிவும் ஒன்று சேரும். ஒருத்தன் அறிவீனமா இருக்கிறவன் அறிவுக்கு வந்தோடனே அறிவாளியோட ஒன்று சேருவான். அது மாதிரி தான் மார்க்சியம் வந்து அறிவால கட்டப்பட்ட ஒரு ஒரு தத்துவம், வாழ்வியல் தத்துவம். அப்ப அந்த வாழ்வியல் தத்துவத்துக்கு இந்தியா போன்ற பெரிய நாடுகள் வரையக்குள்ள தான், அங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளையக்குள்ள தான் அந்த சீனாவோட ஐக்கியம் வரும். அப்ப அப்ப உலகம் இறுக்கமான ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள முதலாளித்துவ மோசமா இருக்கிறது வந்து பணிஞ்சு தங்களோட தாங்களும் இடதுசாரியா மாறணும்ன்ற நிலைக்கு வருவினம். இப்ப சோவியத் யூனியன் அதை செய்து கொண்டு வந்தது. அந்த காலம் ஆப்கானிஸ்தான்ல வச்சு மறைக்கப்பட்டது. அப்ப அப்ப சோவியத் யூனியத்துல மதங்கள் எல்லாம் கடவுள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டது. அப்ப மதச்சண்டை தான் இப்ப ஒரு பக்கத்தால் 50% இதுக்குள்ள மதம் இருக்குது. இப்ப வெனிசுவிலாவில் வந்து அடிச்சு அந்த நாட்டுக்கு ஈரானுக்கு அடிச்ச மாதிரி அடிக்கல வெனிசுவிலாவுக்கு. வெனிசுவிலா பிரதமரை அவரை தூக்கி கொண்டு போயிட்டோம். பிறகு வந்து அந்த நாடு தாக்கப்பட இல்லை. அப்ப இங்க தாக்கப்படுதுன்னு சொன்னா, இதுல பின்புலம் வந்து அப்ப இஸ்ரவேல் பயப்பட தேவையில்லை. ஈரானால் ஒரு பாதிப்பும் இஸ்ரவேலுக்கு வராதே. நட்பு ரீதியில இருக்கேக்குள்ள ஏன் பாதிப்பு வருது? ஏன் சந்தேகப்படுறீங்க? அப்ப சந்தேகப்பட்டா எல்லா நாடும் சந்தேகப்படலாம். பக்கத்து நாடுகள் குண்டு செய்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிக்க போறதா? அப்ப குண்டு செய்தாலும் தற்காப்புக்கு செய்வாங்களே தவிர இன்னொரு நாட்டுக்கு அடிக்க போறதில்ல. அப்படியே ஈரான புரிஞ்சு கொள்ள இல்ல இந்த 2 நாடும். அடிக்கிற 2 நாடும். அப்ப எனவே வந்து அந்த சந்தேகங்கள் தேவையில்லை. அதுக்கு தான் சொல்றோம் இடதுசாரி சிந்தனையில வளர்ந்த மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த சந்தேகத்துக்கு அந்த அரசுகள அந்த அந்த பொய்யான சந்தேகத்த கொண்டு வரையலாம். ஏனடா இங்க நல்ல கட்சி தானே ஆட்சியை அமைக்கும் இஸ்ரேலியோ, அமெரிக்காவிலயோ அல்லது வேற நாடுகள்லயோ. அப்ப ம் அப்ப அ நல்லாட்சி நடக்கக்குள்ள, அங்க வந்து இடதுசாரி ஆட்சி நடக்கக்குள்ள, மற்ற நாட்டோட யுத்தம் பிடிக்க வேண்டிய தேவை இல்லையே. அப்ப நீங்க மக்கள் வாக்களிக்கிற நீங்க மாற இல்ல. அப்புறம் இருந்து சண்டை அதுன்னு சொல்லி செய்தி போட்டுக்கொண்டும், செய்திக்கு பின்னால ஊடகங்கள வச்சுக்கொண்டும், அதுக்கு பிறகு அங்கால வந்து பொதுமக்கள் ரோட்டுகள்ல கதை கேட்கல, சண்டைய வெறுக்கிறீங்க. அப்ப நீங்க பார்த்தா இடதுசாரி இல்ல. வலதுசாரியா இருந்தோண்டு சண்டைய வெறுக்கிறது வேடிக்கையானது, விந்தையானது. ம். ஒரு ஒரு பிரயோசனமும் இல்ல. விளங்குதானே? இதத்தான் நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.